நம்ம மகாராஷ்டிரால வந்து ஒரு சோகமான செய்தின்றதை விட ஒரு எமோஷ்னலாக ஒரு தன் ஒய்ஃபுக்கு வந்து ஒரு பாசமாக வாங்கி தர ஒரு ஸ்டோரி தான் இது. ஒரு பாட்டியம்மா அவங்களுக்கு ஏஜ் வந்து ஒரு 80+ மேலே தான் ரெண்டு பேரும் இருக்கும். பாட்டியம்மாவுக்கும் தாத்தாவுக்கும் ஒரு 80+ மேலே தான் இருக்கும். ஒரு நகை கடைக்கு நகை வாங்க போகிறாங்க. அவங்க கையில் இருந்தது வெறும் 1100 மட்டும்தான். அவங்க ஒன்றும் அந்த காலத்துல இருக்காங்க போல. ஏன்னா இப்போ வந்து ஒரு சவரனுமே வந்து, அதாவது ஒரு பவுனே வந்து 60,000 70,000 மேலே போயிடுச்சு. அவங்க ஒன்று 1100 ஒரு தாலி வந்து வாங்க வந்திருக்காங்க. அந்த பாட்டியம்மா வந்து, ஏன்னா இப்போ பெண்களுக்கு எப்பவுமே வந்து ஒரு நகை அதிகமான விலை தானே கேட்க தோணும் இல்லையா? அந்த பாட்டியம்மா வந்து என்னன்னா, எனக்கு இது வேணும் அது வேணும். ஆனால் அந்த நகை விலை வந்து ஒரு 50,000 மேலே தான். ஓகேங்களா? ஆனால் அந்த தாத்தா என்ன பண்ணிருக்காருன்னா, அவங்கள்ட்ட அமௌண்ட் இல்லைன்றதுக்காக அவர் வந்து எவ்வளோ ரேட் அம்மா கேட்டிருக்காரு. அவங்க வந்து 50,000 60,000 சொல்லியிருக்காங்க. இவர்கிட்ட இருந்து வந்து வெறும் 1100 மட்டும்தான். அவர் வந்து எமோஷனலாக கண் கலங்கி வந்து இதை வாங்கி தர முடியலையே. ஏன்னா வந்து அவங்க இது வரைக்கும் கல்யாணம் ஆனதுலேருந்து இது வரைக்கும் நகையே போட்டது இல்லையா. ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஒய்ஃப் வந்து கேட்டதால நகை வாங்க கொடுக்க வந்திருக்காரு. அவருக்கு இந்த காலத்தில் இந்த எவ்வளோ நகை விற்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல போல. நகை வாங்க வந்திருக்காரு. வந்து தயங்கி தயங்கி நகை வாங்காத வந்து அந்த கடையோட முதலாளி பார்த்துருக்காரு. ஐயா உங்களுக்கு என்ன வேணும், ஏன் தயங்கி தயங்கி நிற்கிறீங்க, காசு எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த பெரியவர் என்ன சொல்லிருக்காருன்னா, இல்லை என்கிட்ட வெறும் 1100 மட்டும்தான் இருக்கு. ஆனால் நீங்கள் காட்டுற விலை எல்லாமே, நீங்கள் காட்டுற நகை எல்லாமே 50,000 60,000 மேலே இருக்குது, அதிகமாக இருக்குது, எங்களால் வாங்க முடியல. என் ஒய்ஃப், அதாவது என் மனைவி வந்து இது வரைக்கும் நகையே போட்டதில்லை, அதனால் நாங்கள் நகை வாங்கலாம் வந்தோம் அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு. அதை கேட்ட அந்த கடை ஓனர் என்ன பண்ணிருக்காருன்னா, அவங்க ரெண்டு பேரும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு வந்து அப்பா அம்மா யாருமே கிடையாது, என்னை வந்து ஆசீர்வாதம் பண்ண யாருமே இல்லை, என்கிட்ட பணம் எல்லாமே இருக்குது, பட் இருந்தாலும் நிம்மதி இல்லை, அதனால் உங்கள் காலில் வந்து நான் ஆசீர்வாதம் வாங்கினேன் சொல்லிட்டு அந்த 60,000 70,000 தாலி சரடை, அந்த தாலி நகையை அவங்க பாட்டி அம்மாவுக்கு அந்த நகையை வந்து அந்த பாட்டி அம்மாவுக்கு வந்து அவர் வந்து கொடுத்துருக்காரு.